எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டோம். ஆம், நம் தேவனைப் போல வேற தேவன் இல்லை என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. அங்கு சீரிய படையின் தலைவனாகிய நாகமான் என்பவன் குஷ்டரோகியாய் இருக்கிறான். அவன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு இஸ்ரவேல் பெண் அவனுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார். தன் எஜமானிடத்தில் போய், என் தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இவருடைய குஷ்ட ரோகத்தை சுகமாக்கும்படி பிரார்த்தனை செய்தால் நம் எஜமானனுக்கு நோய் சுகமாக்கும் என்று அவள் சொல்லுகிறார். அப்பொழுது சீரிய இராணுவ தலைவனாகிய அவன் அந்த வார்த்தையை அப்படியே நம்பி போகிறான். தீர்க்கதரிசியை சந்திக்கிறான். தீர்க்கதரிசி அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அவனை யோர்தான் நதியில் போய் 7 தரம் முழுகு என்று சொல்லுகிறார். அவன் அப்படியே செய்கிறான். அவனுடைய சரீரம் பூரணமாய் சுகமடைகிறது. அப்பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடே எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். 16ஆம் வசனம், அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். 2 Kings 5:15 and 16. And he returned to the man of God, he and all his aides, and came and stood before him, and he said, Indeed now I know that there is no God in all the earth except in Israel. Now therefore please take a gift from your servant. But he said, As the Lord lives, whom I stand, I will receive nothing. And he urged him to take it, but he refused. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த சீரிய இராணுவ தளபதி குறித்து வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் 5:1 அவன் சீரிய தேசத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தானா. அவ்வளவு பெரிய ஒரு மனிதன் குஷ்டரோகியாய் இருக்கிறான். அந்த குஷ்ட ரோகம் நீங்குவதற்கு அவன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போன பொழுது கடைசியில் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசனிடத்தில் வந்து அவருடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்கிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவனை சுகமாக்குகிறார். சுகமாக்கின உடனே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கிறவர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், அவரால் வியாதிகள் சுகமடைகிறவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை இதுதான், இந்த தேவனை தவிர வேறு தேவன் இல்லை. அவர்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாமும் கூட தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உம்மை அறிந்து உணர்ந்து உம்மை புரிந்து கொள்ள எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடும் என்று கேட்போம். நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவரே, நீர் என்னோடு தான் இருக்கிறீர், என்னை பலப்படுத்துமால் கூடும், என்னை சுகமாக்குமால் கூடும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி யார் யார் அவரண்டே வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கும் நாமும் சொல்வோம், ஆண்டவரே இயேசுவே உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, அன்று நாகமான் என்கிற படைத்தளபதி போல நானும் வருகிறேன் என்று சொல்லுவோம். நிச்சயம் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா?
பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்த தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, அன்று சீரிய இராணுவ தளபதியான நாகமானுக்கு சுகம் கொடுத்த தேவன் இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் பலத்த அற்புதம் நடக்கட்டும். அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.